Hi everyone, I am Veeralakshmi. I have completed my Masters in Engineering in which department is ECE Communication System. Now I am discuss about the subject is Communication Engineering. So Communication Engineering subject வந்து TNEB, TRB, so GATE இந்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே உண்டு. ஸோ இந்த சப்ஜெக்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் கம்யூனிகேஷன்? கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் கன்வேயிங் இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ். ஒரு இன்ஃபர்மேஷனை மெசேஜை கன்வே பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர், ரிசீவர், சென்டர் இருக்கும், ரிசீவர் அண்ட் மெசேஜ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் கம்யூனிகேஷன், ரேடார் கம்யூனிகேஷன், ரேடியோ ப்ராட்காஸ்டிங், டெலிவிஷன். ஸோ இது டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங். ஸோ இது எக்ஸட்ரா நிறைய வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்யூனிகேஷனில் இருக்குது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் எ மெசேஜ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஓகே, இட்ஸ் கால்டு கம்யூனிகேஷன். Process of transferring a message from one place to another place is called a communication. So communicationல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர், பார்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், சென்டர், இது ரிசீவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சென்டர், ரிசீவர். திஸ் இஸ் சேனல். ஓகே, மீடியம், நம்ம இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகிறோம். மீடியம், திஸ் இஸ் அ சேனல். சென்டர், ரிசீவர், நம்ம இன்ஃபர்மேஷனை சென்டர் மூலயமா சென்ட் பண்ணுறோம், ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அதுக்கிடையில் இந்த சேனல் மீடியம் அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு மீடியம். சேனல் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சென்டர் அப்படிங்கிறது இட் சென்ஸ் எ மெசேஜ், ரிசீவருங்கிறது இட் ரிசீவ்ஸ் த மெசேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்னல்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ சிக்னல், வாட் இஸ் சிக்னல்? சிக்னல் அப்படிங்கிறது இஸ் a source of energy to transmit some information or message. is a source of energy. ஓகேவா? source of energy, transmit information or message. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து வேவ் மூலியமாக நம்ம இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணோம்னா அதான் வந்து சிக்னல். தட் இஸ் சிக்னல். டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ சிக்னலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா அனலாக் அண்டு இன்னொன்று வந்து டிஜிட்டல் சிக்னல். ஓகே, ஒன் இஸ் அனலாக் சிக்னல், செகண்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் சிக்னல். ஸோ அனலாக் சிக்னல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவஸ், இட் இஸ் அ கண்டினியூவஸ் சிக்னல். ஓகேவா? கண்டினியூவஸ் சிக்னல். டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னா நான் கண்டினியூவஸ் சிக்னல். Non-continuous, that means discrete signal. Discrete signal. Analog signalனா வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? கண்டினியூவஸ் சிக்னல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேவை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அனலாக் சிக்னல். சைன் வேவ் எப்படி இருக்கும்? இதான் வந்து கிராஃப். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து சைன் வேவ். கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து சிக்னல் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இதான் வந்து கண்டினியூஸ் சிக்னல்ஸ். தட் மீன்ஸ் அன்லாக் சிக்னல். டிஜிட்டல் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி வேவ் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா இதான் வந்து டிஸ்கிரீட் சிக்னல். ஓகேவா? ஸோ சிக்னல் வந்து சிக்னலோட டைமென்ஷன் பொறுத்து நம்ம எப்படிலாம் மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒன் டைமென்ஷனல் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பீச், நம்ம வந்து பேசுகிறதுக்கும் வாய்ஸை வந்து கேட்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கூடியது ஒன் டைமென்ஷனல் சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன் எடுத்துக்கோங்களேன். ஸோ மைக்ரோஃபோன்னா நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம சிக்னல் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டூ சவுண்ட் சிக்னல், சவுண்ட் எனர்ஜி. ஸோ சவுண்டை கன்வெர்ட் பண்ண சவுண்ட் சிக்னலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறோம். ஒன் டைமென்ஷனல் சிக்னல். 2 டைமென்ஷனல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு இமேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 டைமென்ஷனல் சிக்னலாக வரும். 3 டைமென்ஷனல் சிக்னல்னால் வீடியோ. ஓகே, வீடியோ சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 டைமென்ஷனல் சிக்னல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதே இந்த சிக்னலை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கம்யூனிகேஷனும் இருக்கும். கம்யூனிகேஷனும் 2 டைப்ஸ் இருக்குது, அனலாக் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ அனலாக் கம்யூனிகேஷன் அப்படின்னா அனலாக் கம்யூனிகேஷனில் 2 டைப்ஸு, அனலாக் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ அனலாக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, it is a communication system, so transferring a message or information from one place to another place as described as the analog சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா அது அனலாக் கம்யூனிகேஷன். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது it is a communication system to transferring the message or information from one place to another place as a described as a digital signal யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அது டிஜிட்டல் சிக்னல். Okay, that is digital signal, analog and digital communication. So next வந்துட்டு block diagram பார்க்கலாம். So block diagram பார்த்தோம் அப்படின்னா first வந்துட்டு நமக்கு information source இருக்கும். ஓகேவா, information source input transducer transmitter, TX னா transmitter னு சொல்லிட்டு ஷார்ட்டா எழுதிருக்கேன். channel, that is medium சொல்லுவாங்க. ஸோ channel. அடுத்து வந்துட்டு receiver output transducer. ஸோ இந்த இங்கே வந்து நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து this is a block diagram of communication system. ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் வந்து மெசேஜை வந்து சென்ட் பண்ணும். இங்கே வந்து மெசேஜை வந்து இதுதான் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா இன்புட் டிரான்ஸ்டியூசருக்கு. ஸோ இன்புட் டிரான்ஸ்டியூசர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மைக்ரோஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ மைக்ரோஃபோன் என்ன ப்ராசஸ் நடக்கும், எலக்ட்ரிக்கல் சிக்னலை நம்மளுக்கு சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு மைக்ரோஃபோன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து டிரான்ஸ்டியூசர், தட் இஸ் அ டிரான்ஸ்டியூசர் சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணும். இன்புட் இப்போ வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்து ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை மெசேஜை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு டிரான்ஸ்மிட்டருக்கு கொடுக்கும். டிரான்ஸ்டியூசரோட ப்ராசஸ் அதுதான். ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி நமக்கு டிரான்ஸ்மிட்டருக்கு போகுது. ஸோ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நம்மளுக்கு சேனல் போகும். இந்த சேனல் அப்படிங்கிறது தான் மீடியம். திஸ் இஸ் அ மீடியம். இது வந்து நம்மளுக்கு சிக்னலை கேரி பண்ணிக்கும். ஸோ அதே சிக்னலை வந்துட்டு ரிசீவருக்கு போகும். ரிசீவர் வந்து ரிசீவ்ஸ் த மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் டிரான்ஸ்டியூசருக்கு போகும். ஸோ அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது அது சேம் ப்ராசஸ். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை மறுபடியும் ஒரிஜினல் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன நம்மளுக்கு மெசேஜ் இருந்துச்சோ அந்த மெசேஜை வந்து திருப்ப அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகே, அதான் வந்து அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் ப்ராசஸ் வந்து என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்துட்டு ஒரு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் வச்சுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். இன்டர்ஃபரன்ஸ் அட் எனி பாயிண்ட், தட் இஸ் அ நாய்ஸ். இந்த நாய்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அந்த நாய்ஸ், அந்த இன்டர்ஃபரன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம கம்யூனிகேஷனோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டிஆர்பி கேட்டில் உள்ள சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மாடுலேஷன் டெக்னிக்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் மாடுலேஷன் டெக்னிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.